உன் அயலான் உன்னை சலித்து வெறுக்காதபடி அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையான ஒரு ஞானம் என்னன்னா, ஒரு வீட்டில் எப்போ போகணும், எவ்வளவு மணி நேரம் உட்காரணும் அப்படின்ற ஞானம் வேண்டும். அவங்க வருந்தி அழைக்கலாம், ஆசையாக அழைக்கலாம், அந்த வீடு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், அந்த வீடு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கலாம். ஆனால் வி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். என்னன்னா, சில வீட்டுக்குள்ளே அடிக்கடி நீங்கள் போகக்கூடாது. இது பல விளைவு இருக்கிறது. ஒன்று, அவங்க சலிப்பாங்க, நம்ம வர்றதை விரும்ப மாட்டாங்க. சிலருக்கு பாருங்க இந்த ஞானமே இல்லை, அவங்க நம்மளை விரும்புகிறாங்களா இல்லையா. அவங்க சிலர் பாருங்க, இவங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்ன உடனே சிலர் சொல்லுவாங்க, இல்லை பிரதர் நான் கொஞ்சம் வெளியே கிளம்புறேன். ஆனால் இவங்களுக்கு அது புரியவே புரியாது. இவங்க உடனே சொல்லுவாங்க, அப்படியே பிரதர் நீங்கள் போயிட்டு வாங்க, வந்ததுக்கப்புறம் வரேன், நாளைக்கு வரேன். அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க, அவங்க நம்ம வர்றதை விரும்பலை, நம்மளை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு இந்த ஞானமே இல்லை. அவங்க நம்மளை வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்க போய் வெகுளி மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. அப்போது ஏசப்பா ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இதில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக ஞானம் வேணும். அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்கட்டும், எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு போனால் ஆகாரத்தை எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவங்களா இருக்கட்டும், ஆனால் பைபிள் வார்த்தை போய் சொல்லாது. தயவு செய்து இன்னொருத்தருடைய வீட்டிற்கு அடிக்கடி போகாதீங்க. அது பலவிதமான பிரச்சனையை உண்டு பண்ணும், சந்தேகங்களை உண்டு பண்ணும், சுற்றி இருக்கிறவங்களுடைய பார்வை மாறும், அது அவங்க நம்மளை அவமதிக்கிறது மாதிரி இருக்கும், அந்த மரியாதை நம்மளை விட்டு போயிடும். சிலர் டிவி பார்க்குறதுக்கு, பேசுகிறதுக்கு, இன்னொன்று டியூஷன், இப்படி எத்தனை பிரச்சனையை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா. என்னுடைய ஊழியத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருடைய மனைவி, அவர் வேலைக்கு போயிடுவாங்க. இவங்க வீட்டில் இருந்து பக்கத்து வீட்டில் போய், அவங்க ரொம்ப வெகுளி, அவங்க வீட்டில் நடந்ததெல்லாம் பக்கத்தில் உள்ள சிஸ்டர்ஸ் கேட்பாங்க. கேட்ட உடனே எல்லாம் ஓப்பனாக சொல்கிறது, என்ன நடந்துச்சு, அவர் இப்படியெல்லாம் பேசினார், இப்படியெல்லாம் நடந்துச்சு. இதை வச்சே கடைசியில் அவங்கள ரொம்ப மோசமாக பேசி அவங்க அந்த இடத்த விட்டே காலி பண்ணி வர வேண்டிய சூழ்நிலை உண்டாச்சு. காரணம் என்னென்னா, அடிக்கடி ஒரு வீட்டில் போய் உட்கார்றது. சிஸ்டர்ஸும் அப்படி தான், அம்மாங்களும் அப்படி தான். உங்கள் வீட்டில் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு டைம் போகிற வழியில் ஒரு டைம் பார்க்குறீங்க, அது பரவாயில்ல. ஆனால் ரெகுலராக இன்னொருடைய வீட்டில் போய் உட்கார்றது அந்த அளவுக்கு அது நல்லதாக இருக்காது. உலகத்தினுடைய பார்வைக்கும் நல்லா இருக்காது, உங்களுக்கும் அது நல்லா இருக்காது. ஒருவேளை அந்த பழக்கம் இருந்தால் தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள். நமக்கு நம்முடைய வீடு, நம்முடைய பிள்ளைகள், வாலிப தம்பிகள் தங்கச்சிகள் கூட இன்னொரு வீட்டில் நீ போய் உட்கார்றேன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. என்னமோ ஒன்று அங்கே உங்களை அட்ராக்ட் பண்ணுது, ஏதோ உங்களுக்கு ஒன்று ஆறுதல் தருது, இல்லை ஏதோ அங்கே ஒரு தப்பு நடக்குது, இல்லை அப்படின்னு நீ அங்கே போய் உட்கார முடியாது. ரொம்ப ஞானத்தோடு செயல்படுங்க.